சிவா அந்த குருவ பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிடுறாங்க. ஒப்படைச்சுட்டு அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. இனிமேல் இந்த ஹாஸ்பிட்டல்ல என்னால வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சினேகா அப்பா கிட்ட வந்து சொல்றாங்க. உடனே சினேகாவோட அப்பா இருந்துகிட்டு, "சிவா, என் பொண்ணு தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியவே தெரியாது. என் பொண்ணு பண்ணது பெரிய தப்பு தான். அதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் சிவா. இப்படி ஒரு ஊழல இந்த ஹாஸ்பிட்டல்ல பண்ணியிருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல." அப்படின்னு சிவா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க சினேகாவோட அப்பா. "இல்ல சார், என்னால இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்க முடியாது. நான் ஏற்கனவே முடிவு பண்ணதான். அது மாதிரி தான் நான் இந்த ஹாஸ்பிட்டல விட்டு லீவ் ஆகுறேன்." அப்படிங்கிறாங்க. உடனேயும் சினேகா இருந்துகிட்டு, "நான் தான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணேன்னு சொல்றேன்ல. என்ன மன்னிச்சிடு சிவா. எங்க அப்பாவுக்காக நீ இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்து தான் ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு சினேகா சொல்றாங்க. உடனே சினேகா அப்பா இருந்துகிட்டு, "சினேகா, நீ எதுவும் பேசாத. நான் சிவா கிட்ட பேசிக்கிறேன். உன்னால எல்லார் முன்னாடி எனக்கு அவமானம் ஆயிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு சினேகாவோட அப்பா ரொம்ப கோவமா பேசிறாங்க. உடனேவும் சினேகா அப்பா மன்னிப்பும் கேட்டுட்டே இருக்கிறாங்க சிவா கிட்ட. "உன்ன தவிர இந்த ஹாஸ்பிட்டல்ல வேற யாராலும் ரன் பண்ண முடியாது." அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து அவங்க ஏத்துக்காம, அ "நான் இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு லீவ் ஆகுறேன்." அப்படின்ட்டு சிவா கிளம்பி போயிடுறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.